இந்த தடவை கவனமா தான் இருக்கணும். சரியா? 27ஆம் தேதிக்கு அப்புறம் சனி வக்ர நிவர்த்தி வேற ஆயிடுவாரு. ஜென்மத்துல வந்து சனி உட்காந்துருக்க, ஜென்மத்துல சனி வக்ரமா இருக்கிறது ஒன்றும் பெருசா டிஸ்டர்பன்ஸ் பண்ணல. ஆனா இப்ப வந்து உட்காந்து சிந்தனை அப்படின்ற இடத்துல உங்களை கொஞ்சம் ஸ்லோடன் பண்றதுக்கு சனி ரெடியா இருக்காரு. அதனால கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்கு. 2ஆம் வீட்டு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்காரு, சான்ஸே இல்லை. அப்புறம் என்ன, காசு பணம் துட்டு மணி எல்லாம் வரப்போகுது. யாரெல்லாம் அண்ணன் தம்பின்னு சொல்றீங்களோ அவங்க மூலமாக ஒரு நல்லவே எல்லாம் வரப்போகுது. குடும்ப சொத்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வேலை பார்க்கறவங்க எல்லாம் ப்ரமோஷன் கிடைக்க போகுது. பணத்திற்கான முயற்சியை மேற்கொள்ள போறீங்க, சுகத்திற்கான முயற்சியை மேற்கொள்ள போறீங்க. கொஞ்சம் 15 நாளைக்கு டைலமா இருந்துகிட்டே இருக்கும் மைண்ட்ல. ஏன்னா சிந்தனைன்ற ஸ்தானத்துல வந்து குரு உட்கார்ந்துருக்கும் போது சிந்தனை குறித்த எண்ணங்கள் மேலோங்கும். நிறைய தெய்வ கடாட்சம் கிடைக்க போகுது. இஷ்ட தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்க போகுது. மலை மேல் இருக்கக்கூடிய கடவுளை பார்த்து விட்டு வருவதற்கானது யாரா இருந்தாலும் சரி, முருகனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, சிவனா இருந்தாலும் சரி, அம்பா இருந்தாலும் சரி, யாரோ ஒண்ணு மலை மேல் இருக்கக்கூடிய கடவுளை பார்த்து வருவதற்கான வாய்ப்பை நவம்பர் மாதம் கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 2ஆம் வீடு அப்படின்றதே மேஷ வீடு. மேஷ வீடாலே மலை சார்ந்த குன்றை தான் குறிக்கும். அந்த வீட்டதிபதி உச்சமா இருக்காரு, பிளஸ் சூரியனோட சேர்ந்திருக்காருன்ற போது கண்டிப்பாக மலை மேல் இருக்கக்கூடிய முருகன், மலை மேல் இருக்கக்கூடிய சிவன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமையும். முதல் 15 நாட்களுக்குள் நடப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு.